ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து நடிகர் 2024 மலையாளத்தில் வெளிவந்த படம். இப்போ தமிழில் டப் பண்ணி ஓடிடியில் விட்டுருக்குறாங்க. இது வந்து லால் ஜூனியரோட டைரக்ஷனில் டொவினோ தாமஸ், சோபின் சாகர், பாவனா மற்றும் பலர் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம். இந்த படத்தோட கான்செப்டே என்னன்னா, இது வந்து ஒரு நல்ல ஸ்டோரி உள்ள படம்னு நான் இதை சொல்ல மாட்டேன். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அனைவருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. நடிப்பு வெளிப்படுத்தின விதம் டொவினோ தாமஸாக இருக்கட்டும், சோபின் சாகரா இருக்கட்டும், எல்லாருமே அருமை. பட் ஆனா இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி பிளாட் கொஞ்சம் வீக். இது வந்து ஒரு பழைய ஸ்டோரி பிளாட்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஒரு சினிமாட்டிக் மெட்டீரியலா இந்த படத்தை கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒழிய, இது மார்க்கெட்டுக்கு வெளி வந்து இது கலெக்ஷன் பண்ணுமா அப்படின்னு கேட்டா பண்ணாது இந்த படம். பட் ஆனா இது வந்து மலையாள ஃபார்முலாவோட உள்ள படம். மலையாளத்துல இந்த மாதிரி படங்களை தான் அந்த ஊர் மக்கள் ரசிப்பாங்க. ஸோ மேபி இந்த படம் அங்கே வேணா ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் தமிழ்லாம் இந்த மாதிரி படங்களை எடுத்தால் நம்ம ஆளுங்க போய் பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான மூவி. இதில் நடிச்சிருக்கிறது வந்து டொவினோ தாமஸும் சோபின் சாகர் ரெண்டு பேருமே கலக்கியிருக்காங்க. டொவினோ தாமஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இவரை காட்டுறாங்க. அவர் பட்டு நடிக்கவே தெரியாமல் சம் மேஜிக்கில் ஒரு சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்கனால அவருக்கு ரொம்ப ஹெட் வெயிட்டாக இருக்கிறாரு. எந்த டைரக்டரையுமே அவர் மதிக்கிறது கிடையாது. அவர் ஜஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் அப்படி ஒரு தடவை படிச்சுட்டு வந்து ஏனோ தானோ நடிக்கிறாரு. அதனால ஒரு நல்ல டைரக்டரெல்லாம் தூக்கி எறியப்படுறாரு. ஸோ அப்போ அவர் வந்து ஆக்டிங் கற்றுக்கணும்னு அவரோட மேனேஜர் சொல்லும்போது சோபின் சாகர் வந்து வராரு. அவர் வந்து ஆக்டிங் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு பர்சனாக வந்து இவருக்கு ஆக்டிங் ட்ரைனிங் கொடுக்க வந்தவரை ஒரு தூக்கி எறிஞ்சு பேசுறாரு. ஏன்னா ஒரு புகழின் உச்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் வந்து ஒரு சக மனுஷனே மதிக்க மாட்டான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சோசியலிசம் கலந்து இவங்க பேசின விதம்லாம் நல்லா இருக்கு. இதுல வந்து கடைசியா அவர் வந்து நல்ல நடிகரா மாறினாரா இல்லையா அப்படிங்கிறத ஃபைனலா கொண்டு போய் முடிச்சிருக்கிறாங்க. இதுல சொல்லியிருக்கிற விஷயத்துல சில காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி வந்து இவர் இந்த மோகன்லாலை பத்தி ஒரு காமெடி சீன் பேசுவார். மோகன்லாலோட விரல் கூட நடிக்குமாமே, அது மாதிரிலாம் நான் நடிக்கிட்டா அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே சிரிப்பு வருது. அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே போல இவர் வந்து இந்த தியரியா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ப்ராக்டிக்கலா நீ நடிச்சு காட்டுன்னு சொல்ற விதமா இருக்கட்டும், அந்த பாத்ரூம்ல வர ஃபைட்டா இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த டன்னிங் க்ரூக்கர் எஃபெக்டை பத்தி பேசுற விதம், அப்புறம் வந்து எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு போடணும் செட்டில் யூனிட்ல அப்படின்னு சொல்லி இந்த சோசியலிசம் பேசுற இடம், அப்புறம் வந்து இவரோட காதலியோட வந்து நம்ம சோபின் சாகர் இவர் இணைச்சி பேசுற இடம், கடைசியில ரசிகரை காப்பாத்தி அந்த சென்டிமெண்டல் காட்சியா இருக்கட்டும், எல்லாமே ரசிக்கும்படியான காட்சிகள் தான். பட் ஆனா இது மலையாள பாணிக்கே உண்டான ரொம்ப ஸ்லோ டெட்டா தான் போகும். பட் ஆனா பர்ஃபார்மன்ஸ் டொவினோ தாமஸ், மீண்டும் மீண்டும் சொல்றேன், நடிக்காம ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், ஒரு நடிக்க தெரியாத பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணும், செகண்ட் ஹாஃப்ல நல்லா நடிக்க தெரிஞ்ச மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு நடிகரால முடியாது. இதை ரொம்ப கணக்கச்சிதமா அவர் பண்ணியிருக்கிறாங்க. மலையாள பாணியில் இந்த படம் ரன்னிங் ஆகும். நீங்கள் மலையாள படங்களை விரும்பி பார்ப்பீங்கன்னு சொன்னால் இது வந்து அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கருத்துக்களை சொல்லிக்கிட்டு அங்கங்கே ஆக்டிங் எல்லாம் நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன காமெடி பண்ணிக்கிட்டு இந்த படம் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி படங்களை ரசிக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.